Hello, welcome to Maxima channel 12th CBSE Mathematics Determinants Exercise 4.4 first 4 questions பார்க்கலாம். Find adjoint of each of the matrices. So first 2 by 2 matrix கொடுத்துட்டாங்க adjoint. So adjoint எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காலமை ரோவாக மாத்திரம் ரோவை காலமாக மாற்றினா அது முடிஞ்சிடும். இது சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 4 இருக்குல்லையா, ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் சைன் மட்டும் மாற்றினா போதும். 4 அங்கே போய்டும், 1 இங்கே வந்துடும். இது -2 -3 2 by 2ல் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ A11 A12 A21 A22 நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அட்ஜாயிண்ட் ஏ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுட்டு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த மேட்ரிசஸ். அதில் செகண்ட் கொஸ்டின் வந்து இது 2 by 2 இல்லையா, இது 3 by 3. ஸோ ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு A11. ஸோ அப்போது இந்த காலம் இந்த ரோவை விட்டுட்டிங்க என்ன வரும்? 3 5 0 1. ஓகேவா? நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் 3 - 0 = 3. அதே மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கலாம். A12 எடுத்திங்கன்னா என்ன வரும்? இந்த காலம் இந்த ரோ போச்சுன்னா மீதி என்ன இருக்குது? 2 5 -2 1. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 10 + 2 12. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஏற்கனவே இதை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து A13னா இந்த தேர்டு காலம் ரோவும் விட்டுட்டிங்கன்னா 2 3 -2 0. ஓகேவா? 2 × 0 0 0 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0 + 6 6. அப்புறம் அதே மாதிரி A21 இது என்ன இருக்குது? -1 2 0 1. ஸோ -1 × 1 -1 0 × 2 0. ஸோ -1 -0 = 1. அதே மாதிரி A23 A31 32 33 கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அட்ஜாயிண்ட் A = இதோட டிரான்ஸ்போஸ். இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ காலம் வந்து ரோ ஆகிடும், ரோ வந்து காலமாக மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஏற்கனவே நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா வேலை முடிச்சிச்சு. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெரிஃபை A × adjoint A = adjoint A × A = determinant of A × I. ஸோ ஐனா 2 by 2 மேட்ரிக்ஸ்னா 1 0 0 1. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஏ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ என்ன அது? -12 -12 என்ன ஆயிடுச்சு? -12 + 12 = 0 இருக்குது. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ வந்து என்னது? அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஷார்ட்டு. இதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இதோட சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது A × adjoint A, ஏவையும் adjoint ஏவையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போது 2 × -6 என்னது? -12 + 3 × 4 + 12. அடுத்து 2 × -6னா -3னா -6, 3 × 2னா 6 -6 + 6, -4 × -6னா +24, -6 × 4னா -24, -4 × -3னா +12, -6 × 2னா -12. ஸோ எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 0 0 0. ஸோ அடுத்தது A × adjoint ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணாவே நம்ம போதும். ஸோ ரெண்டாவது adjoint A × A நீங்கள் பண்ணிங்களாவும் அதே தான் வரும். ஸோ A × adjoint A = determinant of A × I. சமம் முடிஞ்சிச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னா வந்து 0 வந்துச்சு இல்லையா, 0னா ஐனா 1 0 0 1. 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? எல்லாமே 0 தான் ஆகும். ஓகேவா? ஃபோர்த்து சம் பார்க்கலாம். சேம்
ஆனால் இது என்ன 3/3. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். டிட்டர்மினன்ட் அலாங் வித் ஓகேவா, நம்மளோட இஷ்டம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ரோ வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1னா 0 × 3 0, 0 × 2 0 ஆயிடுச்சு. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால அது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 3 × 3 9, 9 + 2 +2, இது என்ன ஆகிடுது, ஃபுல்லாகவே 0 ஆகிடுது. அப்போ 9 + 2 11 மட்டும்தான் இருக்குது, மீதி 2 டேர்மும் 0 ஆகிடுது. இன்ட்டு I. ஸோ 11 × I. ஸோ 1 3 0 0 0 1 0 0 0 1 11 மல்டிப்ளை பண்ணால் 1 எல்லாம் என்ன ஆகிடுது, 11ஆக மாறிடுது. இப்போது A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல அட்ஜாயிண்ட் ஏன்னா கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ A11 A12 A13 A21 A22 A23 அதேமாதிரி A31 A32 A33. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போது அட்ஜாயிண்ட் A வந்து டைரெக்டாகவே நான் ஆன்சர் போட்டால் இதோட டிரான்ஸ்போஸ் ஓகேவா, A11 A21 A31 ஓகேவா, A21 A11 A31 ஓகேவா, டிரான்ஸ்போஸ் போட்டு நான் எழுதிட்டேன். ஸோ அதே மாதிரி A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, ஏன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் அப்படியே நான் போயிட்டேன். என்ன வந்துச்சு, 11 0 0 0 11 0 0 0 11 ஓகேவா. அதே மாதிரி அட்ஜாயிண்ட் A இன்ட்டு A, அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சிருக்கோம். அது கூட ஏவை மல்டிப்ளை தான் அட்ஜாயிண்ட் A, அது கூட A மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. மூணுமே என்னென்னு வருது, 11 0 0 0 11 0 0 0 11. ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துட்டோம். இல்லைனாலும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.